வலியோட வரேன் நான். 3 ஹவர் கிளாஸ் எடுத்துட்டு வீட்டுல சோறு இல்லைங்க. எங்க அம்மா படுத்துட்டு இருக்காங்க. அம்மா அப்படின்னு. என்னம்மா சமையல் ஏதாவது செஞ்சுங்க? இல்லம்மா. உள்ள போய் பார்த்தா சமைச்சு சாப்பிட்ற விஷயம் தான் இருக்கே தவிர சமைச்சு வச்ச சாப்பாடு எதுவுமே இல்லை, ஃப்ரிட்ஜ்லயும் இல்லை. சரி கஞ்சி வச்சு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி எடுத்து இப்படி போட்டேங்க பானையில். அரிசி இப்படி எடுத்து போடுறேன், தண்ணி ஊத்தல இன்னும். காலிங் பெல் நேரா விட்டுட்டு காலிங் பெல்ல திறந்தா, நான் இருக்கிறது மீசாப்பேட்டை, ராயப்பேட்டை. பிரியாணி அப்படி கிடைக்கும். அதுவும் அந்த வீட்டில் இருக்கிற வீடுகள்ல சமைக்கிற பிரியாணி, மட்டன் பிரியாணி பிரமாதமா இருக்கும் சார். வெஜிடேரியன்ஸ்க்கு கூட அவ்வளவு பிடிக்கும், சூப்பரா இருக்கும். அந்த வாசனையில கதை திறந்து அப்படி தட்டுல அலங்கரிச்சுட்டு அப்படி வந்துக்கிறா அந்த அம்மா கீழே. அவங்க வீட்டுல ஏதோ விசேஷமா 2 கிண்ணம், அதுல ஒண்ணுல ஸ்வீட்டு, ஒண்ணுத்துல அந்த பச்சடி. மணக்குது. அப்படியே பார்த்தேன், இது கனவா அல்லது நனவா? என் முன்னால் நிற்பது மண்ணுலக மங்கையா அல்லது விண்ணுலக நங்கையா அப்படின்ட்டு நேரா அதை கையில வாங்கிட்டு அப்படியே வச்சு ரொம்ப நன்றின்னு சொன்னா அவங்க போயிட்டாங்க. எங்க அம்மா படுத்துட்டு இருந்தது எழுந்து உட்காருச்சிங்க. எழுந்து உட்காந்தாங்க, என்னை பார்த்தாங்க, அந்த சோறை பார்த்தாங்க, என் முகத்தை பார்த்தாங்க. ஒரு விஷயம் சொல்லவா, அம்மாக்களுக்கு நீங்க எங்கேயாவது இருந்தீங்க, ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்றீங்க அப்படின்னு கேட்டா வைஃப், தம்பி சாப்பிட்டியாடா அப்படின்னு கேட்டா அம்மா. ஃபோன் வந்தாலே அம்மா அப்படிங்கிறது வந்து சோறு, சோறுங்கிறது அம்மா. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு வைப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர வச்சு பாசம் வைப்பா. தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவ நொந்ததில்லை, கந்த துணி கட்டினாலும் கண் கசங்க பார்த்ததில்லை. அதுதான் அம்மா. அது தூக்கிட்டு இருந்து எழுந்து உட்காந்துச்சு பார்த்தாங்க. சுல்தானா, உன்னை கடவுள் ரொம்ப நேசிக்கிறாரடி. இது அம்மா சொன்னதுங்க. ஏம்மா சொல்றீங்க அப்படி? கடவுள் நம்மளை ரொம்ப நேசிச்சா என்ன செய்வாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? சாப்பாடு கொடுப்பார். எங்க வீட்டுக்கு போன உடனே அம்மா என்ன பண்றாங்க உங்களுக்கு? ரொம்ப நேசிச்சா சாப்பாடு தாங்க கொடுப்பாங்க. கடவுள் நேசிக்கிறான், அதனால உனக்கு சாப்பாடு கொடுக்கிறான் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதுதாங்க அனுபவம். இதெல்லாம் பாசம், இதெல்லாம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. அம்மா சொன்னது இது வரைக்கும் வேற யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை. கடவுள் உன்னை நேசித்து விட்டால் உனக்கு எப்படி உணவளிப்பான் என்றால், உன்னை எப்படி உணவு தேடி வரும் என்றால் மரணத்தை போல் தேடி வரும். நாங்க தடுக்கவோ தவிர்க்கவோ முடியாதாங்க. சோறு அப்படி வருமா? பசிச்சிருச்சுன்னா, கடவுள் உங்களை விரும்பிட்டாருன்னா சோறு அப்படி வருமா? மரணம் மாதிரி வரும்.